எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் எப்போ பேசுகிறேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரைடு வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து வாங்க. ஸோ வந்து இது வரைக்கும் அழுப்பி வரைக்கும் அங்கே என்ன நல்லா இருக்குன்றது நம்ம காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொச்சிக்கு போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொச்சியில் எங்கெங்கே சுற்றிருப்போன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டி சைடு அவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் இடமா தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஸோ எதனா இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், இந்தமாரி இடம்லாம் நீங்கள் போகல அப்படின்னு பண்ணிங்கன்னா நான் அடுத்த வாட்டி போகும்போது நம்ம அந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துருங்க, நிறையவே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து பண்ணவே மாட்டிக்கிறீங்க, சுத்தமாக வரவே இல்லை சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நம்மளுக்கும் பூஸ்டப் ஆகும். நிறைய நம்ம புது ரைடு போகலாம், புது இடம்லாம் வெளியே கொண்டு வரலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம NH66 ரோட்டில் வந்து இருக்கோங்க. ஸோ இது வந்து ஆலப்புழாலேருந்து கொச்சிக்கு போகிற பைபாஸ் இது. நம்ம இப்போ அந்த ரோட்டில் வந்து பிடிச்சாச்சு. கரெக்டாக இன்னும் 47 கிலோமீட்டருங்க. 1 hour 11 minutes காட்டுது. அப்படியே நம்ம பொறுமையாக ஜாலியாக போக வேண்டியது தாங்க. வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்தி தாங்க அடிக்குது. ஆனால் இந்த மரங்கள்லாம் இருக்கிறனால ரொம்பவே தெரில. ஆனால் 34 டிகிரி கிட்ட அடிக்குது. ஆனால் வந்து இந்த மரம் 2 பக்கம்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து அவ்வளோ தெரியல வெயில். மதியானம் டைம் ஆகுது, செம்மையாக வெயில் கொளுத்துது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க. 18 கிலோமீட்டரில் வந்து நம்ம கொச்சி போக போகிறோம். இதுதான் வந்து நம்ம கேரளாலே மெயின் சிட்டி. ஸோ கொச்சி தான், அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போய்ட்டு என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து சுற்ற வேண்டியது தான். இன்னும் ஆனால் ரூம் எதுவுமே பார்க்கல. போகிற வேலையில் தான் இப்போ சாப்பிட்டுட்டு எங்கன்னா ரூம் அப்படியே பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம செக்இன் பண்ணோம். ரூம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எங்கெங்கே போக போகிறோன்றது சொல்கிறேன். இப்போ இல்லாமல் டஸ்ட்டு வந்து சிட்டி சைடில் மட்டும்தான் டஸ்ட்டுன்றது இருக்குது, டஸ்ட்டு பொல்யூஷன்னு. ஆனால் வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா டஸ்ட்டுன்றது ஒன்று காணவே காணுங்க. ஒரு நிமிஷத்தில் பகீர்னு ஆயிடுச்சு. ஒரு இண்டிகேட்டர் போடவே எதுவுமே போடல, அப்படியே லெஃப்ட் வராரு கைஸ். டைம் வந்து 1:18 ஆகுதுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கொச்சிக்கு வந்துட்டோம். ஸோ எர்ணாகுளம் அங்கே தாங்க போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ரிவர் ஒன்று வருது இங்கே, அதான் அதுக்கு ஜாயிண்ட் ஆகிறது தான். ஸோ அது பீச் அங்கே, இது வந்து ரிவருங்க. பெரிய ஒரு பாலம், பெரிய ஒரு பாலம். இது ரொம்ப பெருசாக தான் போகுது. பருந்துலாம் இங்கே கிட்டே சுற்றுதுங்க. அது பார்த்திங்களா, பருந்து ரொம்ப கிட்டே சுற்றுது பார்த்திங்களா. அப்படியே இங்கே தாங்க, அப்படியே நம்ம ஊரில் காக்காங்களாம் எப்படி சுற்றும் கிட்ட, அந்த மாதிரி தான் கிட்டே வந்து சுற்றுதுங்க. ஐயோ, ஒரு சில பேர் மோசமாக தாங்க ஓட்டுறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எர்ணாகுளம் கிட்ட வந்தாச்சு. அது வந்து கொச்சியில் தான் இருக்குது, எர்ணாகுளம்ன்ற ஒரு ஊர். இங்கேயும் ஹைட்டாக பில்டிங்கெல்லாம் இருக்குங்க. ஸோ இவ்வளோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாரி இருக்குது ஃபீல். நம்ம கிளம்பி ஒரு 3 நாள் தான் ஆகுது சென்னையிலேருந்து. ஆனால் வந்து ரொம்ப நாள் ஏதோ ஒரு வேறு இடத்துல இருக்க மாரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுமாதிரி நல்லாயிருக்கு. ஹோட்டல் தான், ஒரு நல்ல ஹோட்டலாக தேடிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் கரெக்டாக மாட்டவே இல்லை. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்ற வேண்டியது தானே. டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. நாங்கள் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். நம்ம இது கொச்சியில் வந்து வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து நேராக பார்த்திங்கன்னா கொச்சி தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொச்சியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ கொச்சி ஃபோர்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கப்புறம் பீச்சு அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நேராக வந்துட்டு லூலு மால் அப்படின்னு ஒரு மால் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாலை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அது வந்து லூலு இன்டர்நேஷ்னல் பெரிய மால் போல். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு நம்ம திருப்பி ரூமுக்கு தான் அங்கே வர போகிறோம். இதுதான் பிளானு. ஸோ கொச்சியில்
நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோமா, அப்போ தாங்க இந்த ரூமு மாட்டுச்சுங்க. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. நடுவில் சிட்டி சென்டர்லேயே வந்து ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு கார்டன் வச்சு அருமையான ஒரு ரூம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஓகே எஸ், இப்போ வந்து ரூமில் வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நேராக எங்கே போகிறோன்னா அந்த ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அது வந்து என்னென்னா பீச் தாங்க. அந்த இடம் போய்ட்டு அங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. நம்ம வந்து அப்படியே போகிற வழியெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. அதேமாரி இங்கே மெட்ரோ ரயிலும் வந்து இருக்குதுங்க. எனக்கு வந்து தெரியாது கொச்சியில் கேரளாவில் மெட்ரோ இருக்குன்ட்டு. ஸோ வந்து இங்கே மெட்ரோவும் இருக்குதுங்க. மேலே போகுது பார்த்திங்களா பிரிட்ஜு, அது மெட்ரோ. நான் வந்து இப்போது வரும்போது தான் ட்ரெயின் மேலே போச்சு. அப்போ தான் வந்து பார்த்தோம் நாங்களே. கொச்சிலையும் வந்து ஒரு நீட்டான ரோடாக தாங்க இருக்குது. அவ்வளோ இடத்துல பள்ளம் பார்த்துருவே முடியல. க்ளீனாகவும் இருக்குங்க. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாரி ஹெல்மெட்டும் பார்த்திங்கன்னா மஸ்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. டே 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 டேய் யாரா நீ, திடீர்னு பிரேக் போட்டார். இதுதான் வந்து கொச்சியோட ஹார்பர் தெரியுதா? இதுதாங்க ஷிப் யார்டு. நிறைய கடல் தான், தண்ணி மாறி மாறி அடிக்குது. ஒரு நேவி கப்பல், அந்த ஃப்ளைட்டு தர இருக்குமே. ஏர்ஃபோர்ஸ் கப்பலுங்க, சாரி வந்து நேவியோட ஏரியா. அதில் என்ட்ரி கிடையாதுங்க. நேராக வந்து நேவிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட். இதுதாங்க ஏர்போர்ட். இதே ஏர்போர்ட்டுக்கு இங்கே கடல் பக்கத்தில் நிறையா பிரிட்ஜுங்க தாங்க அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2வது பாலம் நம்ம தாண்டுறோம். இது வந்து 2வது ரிவரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அது வந்து ஹார்பர். தண்ணி எல்லாமே அப்படியே அற்புதமாக இருக்குங்க. ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இவங்க வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே தண்ணிங்களாம் க்ளீனாக தாங்க இருக்குது. பாலத்தில் தான் கொஞ்சம் ரோடுங்க வந்து சரியில்லாமல் இருக்குது. மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்து ஃபோர்ட் கொச்சி அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். நேராக இப்போது பீச் கிட்ட அங்கே தான் அங்கே போகிறோம். என்ன பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க, அலோடு இருக்கா இல்லையா. சி சம்திங் ராங், டூ சம்திங் ரைட்டு. ஓகே, நோ ஃபோர்ட் கொச்சி. வா, ஃபுல்லாகவே ஒரு மிலிட்ரி பேஸாக தாங்க இருக்குது இங்கே. கைஸ் நம்ம வந்து வந்துட்டோம் அங்கே ஃபோர்ட் கொச்சி. கைஸ் நம்ம வந்து வந்தாச்சுங்க, ஃபோர்ட் கொச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே க்ளீன் பண்ணாமல் இருக்குதுங்க. இந்த பீச் முக்கியமான பிளேஸ், ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் வந்து அவ்வளோ பேர் குளிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. உள்ளதாங்க பீச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ வாக் ஸ்ட்ரீட் அப்படியே போகும்போது ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கே வந்து சும்மா குளிக்கிறவங்க குளிச்சுட்டு, ஸோ அழகான சன்செட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆக போகுது. அங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கப்பல். இங்கே வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். சரி ஒரு வாக் அப்படியே சன்செட் பார்க்குறது அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டே ஒரு வாக் போகலான்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆக போகுதுங்க. நம்ம அந்த கல்லில் போய் உட்காந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வியூ, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா. அப்படியே கீழே இறங்க போகுது. இதோ பாருங்கள், தூரத்தில் ஒரு 2 கப்பல் தெரியுதா. அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ வியூ செம்மையாக இருக்கும். கைஸ் ஒரு கப்பல் வந்து கிளம்புதுங்க, எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரில. ஹாய் பை பாய். ஸோ வந்து இந்தமாரி ஒரு கப்பலில் நம்மளும் போய்ட்டு விளாக் பண்ணோம் ஒரு வாட்டி. எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அப்படியே ஜாலியாக என் மூஞ்சியில் பார்த்திங்களா
அப்படியே எல்லோ கலரில் ஆயிடுச்சு. கைஸ், இந்த ஊரில் காத்தாடி பார்த்தீங்களா, ஒரு பறவை மாரி ரெடிமேடாகவே விற்கிறாங்க பீச் சைடில். ஸோ அதை வந்து வாங்கிட்டு எல்லோரும் வந்து விட்டுட்ருக்காங்க. ஃபுட் கொச்சியில் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இங்கே சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லைங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. அப்புறம் வந்து நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஸோ வந்து இப்போது சன்செட் ஆகும். சன்செட் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக அடுத்த ஸ்பாட்டு நீங்கள் போய் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே அவ்வளோ ஒன்றும் இல்லை. சும்மா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு ஜஸ்ட்டாக சன்செட் பார்த்துட்டு போகலாம். ஈவினிங் டைமாக வந்துடுங்க. ஸோ இதோட வந்து நேராக அதுக்கப்புறம் நம்ம மால்தா போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்களா டிஎன் வண்டி. ஸோ டிஎன் 39 வண்டிங்க. இப்படி தான் போகணும். போகலாமா? போகலாங்க. ஸோ இப்போ நேராக வந்து நம்ம ரூமில் போய்ட்டு வண்டியை வந்து விட்டுட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, அப்படியே நடந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மால் பக்கத்தில் தான் ரூம் எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே போகிற வழி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ விலாகில் பார்த்துருப்பீங்க முன்னாடியே, அதனால் நான் அதை விலாக் எடுக்கலை. கைஸ், ரூமில் வந்து வெளியே வந்து பார்த்தேங்க. ஃபுல்லாக அப்படியே லைட்ஸ்லாம் போட்டு ஜொலிக்க வச்சிட்டாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருக்குது. ஸோ பின்னாடி பக்கம் அப்படியே சாங்லாம் போட்டு விட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமில் வந்துட்டு எல்லாமே வச்சுட்டோம். ஒரு 300 மீட்டர் தான், அப்படியே நடந்து போகிற தூரம் தான். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம மாலை போய் சுற்றி பார்க்கலாம். எனக்கு இப்போ பார்க்கும்போது அப்படியே எங்கேயோ ஒரு ஃபாரினில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. இந்த இடமே ஒரு வெளிச்சமாக ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. இந்த வைப்பு நல்லாயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதில் மெட்ரோ ஸ்டாப்புங்க, அது ரைட் ஹேண்ட் சைடில், அதுதான் மால். இது கைஸ், மால் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டுவாங்க. செம பெரிய மாலுங்க இது. நம்ம என்ன மால் மாதிரி இருக்குன்னா, இது ஒரு வித்தியாசமான மாலாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச மால் எதுவுமே இது மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி போகலாமா? ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணுற கடைங்க தான் இருக்குது. ஃபுல்லாக எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிலையே. ஃபஸ்ட்டு இப்படி போயிடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கார் அது வச்சுருக்குறாங்க. கைஸ், மேலே வந்து ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டுங்க. ஏன் வந்து எல்லா மால்லையும் வந்து மேலே ஃபுட் கோர்ட் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேலே 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, அந்த பக்கம் வந்து இதுங்க கேம்ஸு. ஸோ கேமிங் உள்ள போகலாம். எதனா சொல்ல போகிறானுங்கன்ட்டு. கைஸ், டெல்லியில் வந்து ஒரு இந்தியா கேட் இருக்குதுன்னா, நம்ம கொச்சியிலே ஒரு இந்தியா கேட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கொச்சியோட இந்தியா கேட்டு. சோலார் சிஸ்டமே இருக்குங்க ஃபுல்லாக. இதில் எங்கே நம்ம ஏற்றுனா தோறு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஏற்று அது சந்திராயன் அமுச்சு விட்டோம்ல, அது அதுதான் சன்னு. பயங்கரமாக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, மொத்த யூனிவர்ஸாக இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்காக. ஸோ இதுதாங்க மாலோட வியூ, மொத்த வியூ. மேலெல்லாம் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த மாலில் வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பிவிஆர் தேட்ரு, பிவிஆர் எல்லா மால்லையும் வாங்கியிருக்காங்க. ஸோ பிவிஆர் தேட்ரு அது இருக்குது. படம்லாம் பார்த்துட்டு போகலாம். மால் வந்து சுற்றி பார்த்துட்டோங்க. ஒரே இடத்துல வந்து 3 வாட்டி சுற்றின்னு வந்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப
ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் மால் இங்கேயும் இருக்குது, வேறு எதுவும் வித்தியாசமாலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம நேராக வந்து ரூமுக்கு போய்ட்டு அப்புறம் வந்து காலையில் வந்து எங்கெங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் சொல்கிறேன். ஏன்னா பிளான் இல்லாமல் தான் நம்ம வந்துடுவோம். ஓகே சார், போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மால் வரைக்கும் சுற்றிருப்போம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு சம்பவம் வந்திருக்கோம், அதெல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதெல்லாமே நம்ம அந்த சம்பவம் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து நேராக ஒரு ஃபால்ஸ் போயிருப்போம். அப்புறம் வந்து பாலக்காடில் வந்து ஒரு ஃபோர்ட்டுக்கு போயிருப்போம். அதெல்லாமே அடுத்த வீடியோவில் வருவாங்க. கைஸ், அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அன்பு கொடுங்க கைஸ். டாட்டா, வரட்டா.